اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون لو نشاء لجعلناه حطاما فظلتم تفكهون إنا لمغرمون بل نحن محرومون. صدق الله العظيم. அஃபரஐத்தும் மா தஹ்ருஸூன், நீங்கள் விவசாயத்தில் உழுது பயிரிடுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அந்த விவசாயத்தில் பயிர்களை நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா? அம் நஹ்னு ஸாரிஊன், அல்லது நாம் விவசாயம் செய்கிறோமா? லவ் நஷாஉ லஜஅல்நாஹு ஹுதாமன், நாம் நாடினால் அந்த விதைகளெல்லாம் செடியாக வளர்ந்து ஒரு கதிர் கூட இல்லாத சருகு வைக்கோலாக குப்பை கூலமாக நாம் அதை ஆக்கிவிடுவோம். லஜஅல்நாஹு ஹுதாமன், உலர்ந்த சருகாக பதராக நாம் ஆக்கிவிடுவோம். ஃபலல்தும் தஃபக்கஹூன், அதன் பிறகு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், வருத்தப்படுவீர்கள். இன்னா லமுக்ரமூன், நாம் கடனாளியாக ஆகிவிட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். பல் நஹ்னு மஹ்ரூமூன், இவ்வளோ விவசாயம் செய்து ஒரு பலனும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். ஸதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆ உடைய 63, 64, 65, 66, 67 ஆகிய இந்த 6 வசனங்களுக்கான விரிவுரை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமை ஒன்று உண்டு என்பதை பற்றி நிரூபணம் செய்வதற்காக, அல்லாஹுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நிரூபணம் செய்வதற்காக 4 கேள்விகளை மனிதர்களை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான். அதில் முதலாவது கேள்விதான் நேற்றைய தினம் சொல்லப்பட்டது. நீங்கள் படைச்சிங்களா, படைக்கிறது நீங்களா நானான்னு கேட்குறான். இந்த ஆயத்தில் விவசாயம் பண்ணுறது நீங்களா நானா அப்படின்னு கேட்குறான். அடுத்து மழை பொழிவது பற்றி, நெருப்பு எரிவதை பற்றி அடுத்தடுத்து வசனங்களில் வருகிறது. இப்போது அல்லாஹுடைய படைப்பினுடைய அந்த நுட்பம் என்ன என்பதை பற்றி, ஒரு குழந்தை பிறப்புக்கு என்னென்ன பரிணாம வளர்ச்சி இருக்கிறதோ அதில் மனிதர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நேற்றைய தினம் சொல்லப்பட்டது. இப்போது அல்லாஹ் அடுத்த தேவை படைக்குதல் என்று சொன்னால், மனித வாழ்க்கையில் படைப்புக்கு அடுத்த தேவை உணவு தேவைதான். ஹலக்கக்கும் சும்ம ரஸகக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களை படைச்சா உங்களுக்கு உணவையும் அவன்தான் தருகிறான். அப்போ படைச்சதுக்கு பிறகு அடிப்படையான 2வது தேவை உணவு தான். ஒமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யாக்குலூன தஆம், இந்த உலகத்தில் எந்த ஒரு சரீரத்தையும் உணவு சாப்பிடாத சரீரமாக நம்ம ஆக்கலைன்னு அல்லாஹ் சொல்கிறான். சாப்பாடு சாப்பிட்ற அமைப்பில் தான் உலகத்தில் எல்லா உடம்பையும் அல்லாஹ் எல்லா உயிரினத்தையும் மனிதனையும் படைத்திருக்கிறான். இப்போ ட்ரிபிள்ஸ் நீட்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. மனித வாழ்க்கையினுடைய 3 அத்தியாவசிய தேவைகள். ஒன்று உணவு, இன்னொன்று உடை, இன்னொன்று இருப்பிடம். உடை இல்லாமல் கூட எங்கேயாவது மரத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துடலாம். இருப்பிடம் இல்லாமல் மர நிழலில் வாழ்ந்துடலான்னு வச்சுக்கோங்க. சாப்பிடாமல் வாழவே முடியாதே. மனித வாழ்க்கையினுடைய பிறப்புக்கு படைப்புக்கு பிறகு ஆக முக்கியமான தேவை என்பது ரிஸ்க், உணவு பெற்றுக்கொள்ளுதல் என்பது தான்.
இப்போது அந்த உணவை நாம் எப்படி பெறுகிறோம்? சர்வசாதாரணமாக சொல்லுவோம், அதான் விவசாயம் பண்ணுறாங்கல்ல, அவங்க போட்டு உழுதுறாங்க, மழை பொழியுது, அது செடியாக வளருது, கதிராக மாறுது, ஃபேக்ட்ரியில் போய் அரைச்சி சிப்பமாக கடைக்கு வருது. நம்ம போய் நம்ம மார்க்கெட்டில் மளிகை கடையில் போய் காய்கறியை மளிகை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம், குக்கரில் போட்டு சமைச்சு சாப்பிட்றோம். இவ்வளோ தானே அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம நினைக்கலாம். அல்ல, அந்த ஒரே ஒரு விதை போடுறதுல இருந்து ஆரம்பித்து நம்ம சோத்து தட்டுக்கு வந்து சாப்பாடை எடுத்து பிசைஞ்சு வாயில் வைக்கிறதுக்கு உள்ளார 360 கனெக்ஷன் இருக்குது. 360 தொடர்புக்கு பிறகு தான் நம்ம இங்கே சாப்பாட்டில் கை வைக்க முடியும். ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஒரு பழமொழி மாதிரி, விவசாயி வந்து சேத்துல கால் வைக்கலன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவன் சேத்துல கால் வச்சதுல இருந்து நாம் சோத்துல கை வைக்கிற வரைக்கும் இடையில 360 தொடர்பு இருக்குது. விவசாயத்தில் முதல்ல எடுத்தோடனே உழுது போட உடனே வந்து விதையை போட முடியாது. அதுக்கு ஏறு உழுகணும். ஏறு உழுகணும்னா டிராக்டர் வேணும். டிராக்டருக்கு இரும்பு வேணும். இரும்புக்கு இரும்பாலை வேணும். இரும்பாலைக்கு மண், அது இரும்புக்கான தாது பொருட்கள் தேவை. இப்படியே ஒரு லிங்க் போனால் அப்படியே போயிட்டே இருக்கும். அதற்கடுத்து விதையை போட்ட பிறகு அதுக்கு உரம் தேவை. உரம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போகும். அதில் எத்தனையோ தொடர்புகள் இருக்கிறது. நீர் ஊற்ற வேண்டும். நீர் ஊற்றணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை? போர் போடுறதுலேருந்து, தண்ணீரை பாய்ச்சறதுலேருந்து, மோட்டர்லேருந்து மோட்டருக்கு கரண்ட்டு போடுற வரைக்கும் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்போ அதன் பிறகு அது வளர்ந்து அதை பாதுகாப்பதற்கு வேலி போடுறது ஒரு பெரிய வட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகு அதை அறுவடை செஞ்சு அதிலிருந்து தானியங்களை, அரிசியோ கோதுமையோ அதெல்லாம் எடுத்து அதை வந்து பாலிஷ் பண்ணி மிஷினில் போட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு அதுக்கு பிறகு பேக்கிங் பண்ணி கடைசியாக குடோனுக்கு வந்து, குடோன்லேருந்து ஹோல்சேல் கடைக்கு வந்து, ஹோல்சேல் கடையிலேருந்து ரீட்டைல் கடைக்கு வந்து, ரீட்டைல் கடையிலேருந்து நம்ம வந்து வாங்கி அதை நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டில் கொண்டு வந்து அதை அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் போட்டு அதை ஊற வச்சு சோறாக்கி நம்ம தட்டுக்கு வர்ற வரைக்கும் 360 லிங்க் இருக்குது. அப்போ அது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது நம்ம பார்வையில் வேண்டாம், சாப்பாடு விஷயம் தானே, சும்மா ஒரு 100 ரூபா கிடைச்சா சாப்பாடு வாங்கிடலாம்னு நினைக்கலாம். ஆனால் சாப்பாடு என்ற ஒரு தலைப்பை வச்சு தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை இறைவனில்லை என்றே குர்ஆனில் சொல்கிறான். இப்போ குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன சொன்னாங்க? அன்னை மேரிங்கிற பேரில் இயேசுநாதரையும் அவரை கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போகிறாங்க கிறிஸ்தவர்கள் இல்லையா? அவங்கள கர்த்தர் அது இது என்னென்னமோ சொல்கிறாங்க, பிதா சுதன் பரிசுத்தாவின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னா, அவர்கள் இறைவன் அல்ல. இப்போ இறைவன் அல்லன்னா ஏன் இறைவன் அல்ல? அவர்களால் படைக்க முடியாது, உருவாக்க முடியாதுன்னு எத்தனையோ இறைத்தன்மை இல்லாத எத்தனையோ விஷயத்த சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் எதை சொல்கிறான் பாருங்க குர்ஆன்ல, மல் மசீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹிர் ருசுல் வ உம்முஹு சித்திகா. அதாவது ஈசா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூதர் தானே தவிர வேறு யாரும் இல்லை. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர் வந்திருக்கிறாங்க. அவங்க தாயார் பரிசுத்தமான பெண்மணின்னு சொல்லிட்டு அவங்க இறைவன் அல்ல, ஏனென்றால் அவர்கள் ஒரு ஒன்றை படைக்க முடியாது, ஒன்றை மரணிக்க செய்ய முடியாது, அவங்க வானம் பூமியை படைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா வேற. இறைவன் இல்லைங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன ஆதாரம் சொல்றான் தெரியுங்களா? அந்த ஆயத்துல கானா யகுலானி தாம், 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்றவங்களா இருந்தாங்க, அதனால இறைவன் அல்ல. அப்ப இறைவன் இல்லை என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆதாரமே 2 பேருமே சாப்பாடு சாப்பிட்றவங்க, சாப்பாடு பக்கம் தேவை உடையவர், எப்படி இறைவனாக இருக்க முடியும்? அப்ப சாப்பாடுங்கிற ஒரு தேவை இருக்கு பாருங்க. ஒரு 2 நாளைக்கு பசி பட்னியா கிடந்தான்னா போதும், அவனுக்கு ஒண்ணுமே ஓடாது. மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை அது. அதனால தான் மார்க்க சட்டம் என்ன சொல்லுது? கைர பாகையும் வல ஆதீன். ஒருத்தன் கடுமையான பசியில் ஒருத்தரும் சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடும் கிடைக்கலைங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு ஹராமையாவது சாப்பிட்டு தான் உயிரை காப்பாற்றிக்கணும்னு மார்க்கம் ஏன் ஒரு எல்லையில் அந்த அளவுக்கு அனுமதி தருதுன்னா, உணவு தேவை என்பது முக்கியமான தேவை. இந்த உணவு தேவையை குறித்து நம்ம ஈஸியாக அது விதைக்கிறோம், அது வளருது, அதை போய் பாலிஷ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வருது அல்ல. அது எப்படி உருவாகுதுங்கிறத பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். விவசாயி அதை விதைய போடுறான்னு, அந்த விதைய போடுறதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். நம்ம எல்லாம் டவுன் பகுதியில் இருக்கிறனால, கிராமப்புறங்களில் இருந்தால் அது தெரியும். டவுன் பகுதியில் இருக்கிறனால இந்த விவசாயம் எப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசாக தெரியறதில்ல. கொஞ்சம் ஏதோ மாடி தோட்டம் போட்டவங்க எப்படி வளருதுன்னு, இது வளர்றதை பார்த்துருக்கலாம்.
ஆனால் விவசாயி விதையை உள்ளே போடுறான், உள்ளே போயிடுச்சு. அந்த விதை அழுகுமா அல்லது வளருமான்னு விவசாயிக்கே தெரியாது. அது உள்ள போட்ட விதை எல்லா விதையும் முளைச்சி வெளியில் வரணும்னு தெரியாது, எல்லா விதையுமே செடியாகுமான்னு தெரியாது. சமயங்கள் அது அப்படி உள்ள போட்டது அழுகி போக வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஒரு மண் இருக்கு, மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குங்க. மண்ணுக்குள்ளார இப்போ நம்ம கபரிஸ்தான் இருக்கு, நம்ம இங்கே கபரிஸ்தானில் ஒருத்தர் அடக்கம் பண்ணுறோம். இப்போ கொரோனா காலத்தில் நம்ம இடையில நிறுத்தி வச்சுருந்தோம் இல்லையா? அப்போ என்னன்னா ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணியாச்சு. 5 வருஷம் கழித்து தோண்டி பார்த்தா அங்கே எலும்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. மண்டவோடு எலும்பு அது இது பாய் ஒரு கஃபன் எதுவுமே இருக்காது, வெறும் பியூராக இருக்கும். அப்போ மண் என்ன சாப்பிட்ரும், இனத்தோடு சேரும் இல்லையா? இந்த உடம்பு மண்ணிலிருந்து வந்ததுனால அதை வச்ச உடனே அதை சாப்பிடுறது. இரும்பைய போட்டு வச்சு குறிப்பிட்ட காலத்துக்கு விட தோண்டி பார்த்தா அங்கே இரும்பு இருக்காது, இரும்பைய மண்ணு சாப்பிடுது இல்லையா? இப்போ எவ்வளவோ குப்பைகளை கொண்டு போய் பேப்பர் அது இது என்னென்னமோ மண்ணுக்குள்ள போடுறாங்க, போட்டு மூடு கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தா மண்ணு சாப்பிடுது. மண் என்பது அரிக்கும் தன்மை கொண்டது, சாப்பிடும் தன்மை கொண்டது. பிளாஸ்டிக் அரிக்காதுன்னு மக்காதுன்னு சொல்ற ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர அதையும் மக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. மண் எல்லாத்தையும் சாப்பிடுதில்ல, ஜனாசாவை சாப்பிடுதில்ல, இரும்பை சாப்பிடுதில்ல, எல்லா குப்பையும் போட்டு அதெல்லாம் சாப்பிடுதில்ல. ஏன் விதையை மட்டும் சாப்பிடல? இது விதை, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு யார் சொன்னது? மண்ணுக்கு கூட அல்லாஹ் தான் உத்தரவு போடுறான். ஒவ்வொரு விதையும் உள்ள போன பிறகு எதை நீ சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அது தானா முடிவு செய்யாது. அந்த மண்ணுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவு போடுறான். நல்லடியார்கள் சாலிகீன்கள் குர்ஆனை மனனம் செய்தவங்களை கொண்டு போய் மண்ணில் அடக்கம் பண்றதை பத்தி இப்னு ஹிப்பான்ல ஒரு ரிவாயத்து வருது. ஹாஃபிஸ் குர்ஆனை மனப்படமாக்கிட்டார், அவரை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்கன்னு வைங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா அந்த மண்ணை சாப்பிடுன்னு சொல்லுவானா? அந்த மண்ணு திரும்ப சொல்லுமா, கைஃப ஆக்குலு வ கலாமுக ஃபீ ஜௌஃபிஹி, யா அல்லாஹ் நான் எப்படி இந்த ஜனாசாவை இந்த உடலை சாப்பிட்றது? உன்னுடைய குர்ஆன் ஷரீஃப் இவருக்குள் இருக்கிறதே, இவருக்குள் குர்ஆன் இருக்க, நான் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குமா? அப்போ மண்ணுக்கு கூட எதை அரிக்கணும் எதை அரிக்க கூடாதுங்கிற உத்தரவு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. வலிமார்களுடைய உடலை சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை, நபிமார்களுடைய உடலை சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அஜ்சாதல் அம்பியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நபிமார்களுடைய உடம்பை சாப்பிடக்கூடாது, அதுக்கு ஹராம் ஆக்கியிருக்கான். நம்ம எப்படி சாப்பிட்றதுல ஹலால் ஹராம் இருக்கும், மண்ணுக்கும் ஹலால் இருக்கு ஹராம் இருக்கு. எதை சாப்பிடணும்னு ஹலால் இருக்கு, எதை சாப்பிடக்கூடாது ஹராம். அதில் வலிமார்கள் உடல் நபிமார்கள் உடலை சாப்பிடக்கூடாது. அப்போ விதையை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா உத்தரவு போட்டிருந்தா விதை சாப்பிடாது, அப்படியே மண்ணுக்குள்ள அப்படியே கிடக்கும். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆனுடைய இன்னொரு இடத்துல, விதையாவே இருந்தா அது வளரணும்ல, வளரணும்னா விதை வெடிக்கணும், விதை வெடிச்சா தான் வெளியில வரணும். அப்ப அல்லாஹ் சொல்றான் ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, விதையை வெடிக்க செய்வது கூட அல்லாஹ் நான் தான் அப்படிங்கிறான். அல்லாஹ் விதையை வெடிக்க வைக்கிறான். அல்லாஹ் வெடிச்ச உடனே 2 நாள் கழிச்சு பார்த்தா அந்த மண் வெறும் சமதளமா தெரியும், அதுல இருந்து 2 இலை மட்டும் வரும். மண்ணு கெட்டியா இருந்திருக்கும், மழை பெஞ்சிருக்குங்க, மழை பெஞ்சிருக்கும், பார்த்தா மண்ணு கெட்டியா இருக்கும். கெட்டியான மண்ணை உடைக்கணும்னா பெயர்க்கணும்னா என்ன செய்யணும்? கடப்பாறை வச்சு அல்லது ஏதாவது இதை வச்சு தான் நம்ம உடைக்கணும். ஆனால் 2 இலைக்கு என்ன சத்து இருக்கு? அதை பிச்சா லேசா வந்துடும். அந்த 2 இலை மண்ணை உடைச்சிக்கிட்டு வெளியில வருது பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு நுட்பத்தை வலிமையை அந்த இலைக்கு அல்லாஹ் தர்றான் பாருங்க. இதை கடந்து இப்போ நம்ம வீடுகளில் சில பழைய வீடுகள்லாம் பார்த்தா செவுத்துல வேர் வரும், செடி முளைக்கும், பிரம்மாண்டமாக பார்த்து கட்டியிருப்பார். அந்த முருங்கம்பி அது இது ஸ்ட்ராங்குன்னு, இது சேசா ஒரு சின்ன செடி முளைச்சா அந்த சின்ன வேறு சல்லி வேறு பிச்சுட்டு வர்ற மாதிரி உள்ள வேறு, அந்த வேறு அப்படியே ஊடுருவி போன டோட்டல் பில்டிங்கே ஸ்ட்ராங் இல்லாமல் ஆக்கிடுது. அப்போ இன்னும் வேறு இது சாதாரண வேறு தான் நம்ம நினைப்போம், ஆனால் அந்த வேருக்கு இவ்வளவு பெரிய மகத்தான ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறார். அது பாறைகளை உடைக்க வைத்து விடுகிறது அல்லவா, பூமியை கட்டிடங்களை எல்லாம் பாழாக்கி விடுகிறது அல்லவா, பலவீனப்படுத்தி விடுகிறது அல்லவா. அப்போ ஒரு விதையை வெடிக்க வைக்கிறது ஏன் பொறுப்புங்கிறான்ல. இன்னல்லாஹ் ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, வெடிச்சிருச்சு, வெடிச்சு இப்போ வளருது. வளரும் போது ஒவ்வொரு இலையில எத்தனை இலை வரணுங்கிறது கூட அல்லாஹ் பார்த்து முடிவு பண்றதான். இப்போ துன்யாவில் இப்போ நம்ம கீரை கடைக்கு போகிறோங்க, கீரை கடைக்கு போகிறோம்,
பார்த்தோன்னே மிளகு தக்காளி மணத்தக்காளி கீரை எவ்வளோ, சிறுகீரை எவ்வளோ, இது பாலக்கீரை எவ்வளோன்னு கேட்குறோம். எதை வச்சு சொல்கிறோம்? அந்த இலையினுடைய வடிவமைப்பை பார்த்தா நம்ம சொல்கிறோம். இப்போ எல்லாமே கீரை தானே, இது என்ன கீரைங்கன்னு கேட்கறது இல்லை, இலையை பார்த்தோன்னே சொல்கிறோம்ல. அப்போ ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இல்லை. அல்லாஹ்வுடைய அமைப்பு அப்படி. நீங்கள் எந்த மரத்தை பார்த்தாலும் அக்ரிகல்ச்சர் படித்தவனோ அல்லது விவசாயத்தில் தொடர்புள்ளவரோ பார்த்தீங்கன்னா இது இன்ன மரம் இது இன்ன மரம் அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? கொய்யா மரத்தோட இலை சப்போட்டாவுக்கு இருக்காது, சப்போட்டா மரத்தோட இலை வேற மரத்துக்கு இருக்காது. அப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விதமான இலை அது இன்ன வடிவத்தில் இருக்கணுங்கிற வரைக்கும் அல்லாஹ் முடிவு பண்ணுறான். எப்போ மனிதர்களை கூட இப்போ ஒரே மாதிரி இருந்தால் யாருங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஒரே பேர் இருந்தா ஏபிசின்னு வச்சுக்கிற மாதிரிலாம் இல்லை. முகத்தை பார்த்தவன இன்னார்னு அடையாளம் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருடைய ஜாடை இன்னொருத்தருக்கு இருக்கிறதுல வித்தியாசப்படுத்துறான். பாருங்க, இலையவே அல்லாஹ் வித்தியாசப்படுத்துறான். அப்போ இது கொத்தமல்லி, இது புதினா, இது சிறுகீரை, இது மணத்தக்காளி கீரை இப்படின்னு பிரித்து அறியக்கூடிய அளவுக்கு இலையின் வடிவத்தை கூட அல்லாஹ் தான் வடிவமைக்கிறான். மனிதர்கள் மட்டுமல்ல, இலைக்கு அப்படித்தான். அப்போ அது இலை வளர்கிறது. வளர்ந்த பிறகு அந்த தண்ணீரை உள்வாங்குகிறது. அப்போ ஒரு செடி வளரணும்னு சொன்னால் அதற்கு பிடிமானத்துக்கு மண் தேவை, சூரிய ஒளி தேவை, அதுபோல் அது கொஞ்சம் நீர் ஆகாரம் தேவை. நீர் எங்கே இல்லைன்னா இல்லை, சமயங்களில் நீர் இல்லைன்னா எங்கே நீர் இருக்கோ அந்த நீர் பக்கம் போகிறதுக்கு வேறையே அல்லாஹ் பெருசாக்கிட்டே போகிறோம். நீங்கள் பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டி பார்ப்பாங்க, வேறு பார்த்தா எங்கெங்கேயோ போயிருக்கும். அது என்ன தானா போகுமா? அப்போ நீர் எந்த பக்கம் நீருடைய சத்து இருக்கோ அந்த பக்கம் வேருக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். அலாலஹுல் ஹல்கு வல் அம்ரு, அந்த உத்தரவின் அடிப்பில் அந்த வேர் போயிட்டே இருக்கும். ஒரே மாதிரி மரங்களின் அமைப்பு இருக்கிறது இல்லை. ஒரு சில மரங்கள், ஒரு சில செடிகள் பார்த்தீங்கன்னா சல்லி வேர், ஆணி வேர் அப்படியே கீழே ஆழமாக போயிட்டே இருக்கும். சில மரம் பார்த்தா அகல வேர்னு சொல்லுவாங்க, அகலமாக போகும். இப்போ எவ்வளவு நுட்பமாக அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த செடியை மரத்தை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். பாருங்க, இந்த துனியாவில் எவ்வளவு மரம் இருக்கோ அத்தனையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான். அதை ஜும்ஆவிலே கூட சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய பார்வையும் கண்காணிப்பும். நம்ம விவசாயி என்ன செய்கிறாரு? விதையை போட்டார், தண்ணியை ஊற்றினார், பாத்தி கட்டினார், ஆடு மாடு சாப்பிடக்கூடாதுன்னு வேலியை போட்டார், கொண்டு போய் நீட்டை போய் படுத்துட்டார், நல்லா படுத்து தூங்குறார். இங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுங்களா? உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மரம் செடி கொடிகள் வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒவ்வொரு மரத்துலையும் ஒவ்வொரு இலை இருக்கா இல்லையா? அந்த இலை எத்தனை இலை ஒரு கிளையில வரணுங்கிறது கூட அல்லாஹ் தான் முடிவு பண்றான். அந்த ஒரு இந்த கிளையில இந்த இலை இப்போ விழுகணும்னு முடிவு பண்றது கூட அல்லாஹ் தான். ஒரு இலை உலகத்தில் நம்ம வீட்டில் பூச்செடியில் இருந்தோ, இங்கே கபரிஸ்தானில் இருக்கிற ஒரு மரத்தில் இருந்தோ, அல்லது ஏற்காட்டில் சுற்றி சுற்றி ஆயிரக்கணக்கான மரம் இருக்குது, அதுலேருந்து ஒரு இலையோ, துனியா முழுக்க அமேசான் காடு மாதிரி பெரிய காட்டிலேருந்து ஒரு மரத்தினுடைய இலையோ ஒரு இலை விழுந்தாலும் எனக்கு தெரியாமல் விழுகிறது இல்லைங்கிற அல்லாஹ். மாதஸ்கொத்து மின் வரக்கத்தின் இல்லா யாலமுகா, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் தான் அந்த மரம் வளருது. இதை ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அப்போ நீ விவசாயம் பண்ணுறீங்களா, நான் விவசாயம் பண்ணுறான்னு கேட்குறானே. விவசாயி விதையை போட்டுட்டு அவன் போட்டு தூங்க போயிடுறான். இப்போ விவசாயம் பண்ணுறது யாருன்னு கேட்குறான்ல. இலை உட்பட நான் கண்காணிச்சுட்டு இருக்கிறேன். இதை ஏன் அல்லாஹ் சொல்லணும்? ஆச்சரியம் இருக்கிறது அல்லவா? அதை கடந்து இன்னும் ஒரு படி மேலே குர்ஆனுடைய இன்னொரு வஃபில் அர்தி கிதாஉம் முதஜாபிராத்துன் வஜன்னாத்தும் மின் அனாபின் வஸர்உம் வநகீலுன் சின்வான் வகைரு சின்வானின் யுஸ்கா பிமாஇ வாஹித் வனுஃபல்லிலு பஅதஹா அலா பஅதின் ஃபில் உக்குல். குர்ஆனுடைய சூரத்து ராத் நினைக்கிறேன், அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஒரு விவசாயி இருக்காருங்க, இப்போ அவர் ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கார். அந்த தோட்டத்தில் நிறைய செடி போட்டிருப்பாங்க, செடி ஒவ்வொன்றா போட்டிருப்பாங்க. அப்போ அந்த செடி இப்போ பக்கத்தில் நெல்லிக்காய் செடி மரம் வச்சிருக்கார், நெல்லிக்காய் மரம். கொஞ்சம் தள்ளி பாவக்காய் கொடியும் வந்திருக்குது, பாவக்காய் கொடிக்கும் விதையை போட்டிருக்கார். கொஞ்சம் தள்ளி வேப்ப மரம் வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி தக்காளி செடி போட்டிருக்கார். அங்கேயே கொஞ்சம் தூரத்தில் தள்ளி ஒரு மாம்பழ மரமும் வரணும்னு மாம்பழ மரமும் போட்டிருக்காரு, சப்போட்டாவும் முளைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு செடி முளைச்சிருக்கார். இப்போ இவர் என்ன செய்யறாரு? தண்ணியை ஊத்துறாரு. விவசாயி தண்ணியை ஊத்துற உடனே அந்த தண்ணீர் தக்காளி செடிக்கும் போகுது, நெல்லிக்காய் செடிக்கும் போகுது, பாவக்காய் செடி கொடிக்கும் போகுது, அதே போல் மாம்பழ மரத்துக்கும் சப்போட்டா மரத்துக்கும் போகுது.
ஊத்துற தண்ணி ஒரு தண்ணி தானே, ஆனால் அந்த தண்ணீர் நெல்லிக்காவில் உப்பா மாறுது, புளிப்பா மாறுது இல்லைங்களா? அதே தண்ணீர் பாவக்காயில் கசப்பா மாறுது. அதே தண்ணீர் மாம்பழ மரத்தில் சப்போட்டாவில் இனிப்பா மாறுது. எந்த விவசாயியாவது மாம்பழம் நம்ம வந்து இமாம் பசந்த மாம்பழத்தை போட்டிருக்கோம் நல்ல டேஸ்ட் இனிப்பா வரணும்னு சொல்லி சக்கரை தண்ணியை கலந்து என்னைக்கா ஊற்றிருக்காரா? இல்லவே இல்லை. இல்லை பாவக்காய் நல்ல கசப்பு வரணும்னு சொல்லி என்னைக்காவது கசப்பா கலந்து ஊற்றிருக்காரா? இல்லவே இல்லை. புளிப்பு ஜாஸ்தியாக உப்பை கரைச்சி ஊற்றுறாங்களா? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஒரே தண்ணீர் தான் பாய்ச்சப்படுகிறது. அந்த தண்ணீரை ஒவ்வொரு செடியும் குடிச்சிட்டு அது வளருகிற போது இதை புளிப்பு, அதை கசப்பு, அதை இனிப்பு, இதெல்லாம் மாத்துறது யாருன்னு கேட்குறான் அல்லாஹ். நீங்க ஊத்துறது ஒரு தண்ணி தானே ஊத்துனீங்க, அல்லாஹ் கேட்கிறான் நம்மளை பார்த்து. ஒரு தண்ணி தானே நீங்க ஊத்துனீங்க. ஊற்றிய ஒரு தண்ணீரை, அந்த தண்ணீரை தான் எல்லா செடியும் குடிக்குது, உறிஞ்சுது. அதை குடிச்ச உறிஞ்ச தண்ணீரை இங்க நெல்லிக்காவுல புளிப்பா மாத்தினது யாரு? மாம்பழத்துல இனிப்பா மாத்தினது யாரு? பாவக்காவுல கசப்பா மாத்தினது யாருன்னு கேட்கிறான் அல்லாஹ். இதுக்கு யாருக்குமே சம்பந்தம் இல்லை. எந்த விவசாயியும் கையை உரிச்சிருவான், இதுல எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்லிடுவான். இதை விட ஒரு உரிச்சு நான் ஒரு தடவை சொன்னாங்க, தென்னை மரத்தை பாருங்க. தென்னை மரம் எவ்வளோ ஹைட் வளருது. சமயங்களில் எவ்வளோ 2 மாடி 3 மாடிக்கெல்லாம் சில பேர் வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்போ கீழே தண்ணி ஊத்துறான், தண்ணி விவசாயி தண்ணியை ஊத்துறான் கீழே. இப்போ 2வது ஃப்ளோரில் ஒருத்தர் வந்து வீடு வசிக்கிறாருங்க. அங்கே தண்ணி வரணும், என்ன செய்வோம்? கீழே இருந்து போர் போட்டு மோட்ரு போட்டு பைப் லைன் கொடுத்து டேங்க் வச்சா தான் அவர் 2nd ஃப்ளோரில் உள்ளவர் தண்ணி குடிக்க முடியும். இது நியாயமாக நம்ம அறிவு ஒப்புக்கொள்கிற ஒரு உண்மை. கீழே இருக்கிற தண்ணி மேலே போனால் பம்பு ப்ரெஸ்ஸிங் பண்ணி ப்ளம்பிங் ஒர்க் பண்ணியிருக்கணும், தண்ணி டேங்க் இருக்கணும். இப்போது தென்னை மரத்துக்கு கீழே தண்ணி ஊற்றுறார். தென்னை மரத்தை வெட்டி பாருங்க, எங்கேயாவது பைப் லைன் இருந்துச்சா, ப்ளம்பிங் ஒர்க் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. அதுவும் சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 70 அடிக்கு 60 அடிக்கு 40 அடிக்கெல்லாம் வளருது. இவன் ஊத்துற தண்ணி கீழே ஊத்துறான். இங்க இருந்து எங்க மேலே போனது எப்படி போச்சு? என்ன ஒர்க் இருந்துச்சு அங்க? இது ஒன்னே போதும். அல்லாஹ் ஒருவன் தான் இதற்கு. இதுக்கெல்லாம் பொதுவாக இயற்கைன்னு பேரை சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் இயற்கை அப்படின்னு. என்ன இயற்கை? விதையை வந்து எல்லா விதையும் முளைக்கிறது இல்லை. சில விதைகள் அது அழுகி போய் விடுகிறது. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு கண்ட்ரோல். இப்போ கண்ட்ரோல் என் கையில் இருக்குன்னு காட்டுறான் அல்லாஹ். அப்போ எதை விதைக்க எதை வளர வைக்கணும்னு சொல்லி எல்லா மரமும் ஒரே ஹைட்டில் வளர்ந்துடாது. நீ வந்து பாவக்காய் கொடியா, நீ இந்த ஹைட்டு தான் வளரணும். நீ தென்னை மரமா, நீ இந்த ஹைட்டு வளரணும். மனிதர்களுக்கு எப்படி நீ 6 அடி 5.5 அடின்னு ஹைட்டை நிர்ணயம் பண்ணானோ, அது போல மரத்துக்கும் ஹைட்டை நிர்ணயம் பண்றது அல்லாதான். இப்போ ஒவ்வொன்றையும் இன்னைக்கு மரபணு மாற்றம், குளோனிங், செடிகள், அது இது மகரந்த சேர்க்கை எவ்வளவோ வந்து விட்டது. என்ன செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்து கொடுக்கறது தான். அதனால தான் விவசாயிகள் அவர்களை பொறுத்தவரை விதையை போட்டுட்டு ஒரு கடவுளோ எந்த கடவுளை ஏற்றிருக்கானோ அவன் கடவுளே கொடுத்தா தான் உண்டு தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஏதாவது ஒன்று ஆச்சரியம் என்னன்னு அவன் யோசிக்கிறான் பாருங்க. அப்போ மனித வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை தேவை உணவு தேவை. அதாவது உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பில் செல்வார்னு வள்ளுவர் சொல்றார். சாப்பாடு ரொம்ப முக்கியங்க, அதுதாங்க அசலு. மற்ற பிஸ்னஸ் அது இதெல்லாம் அவர் சொல்ற பார்வையில் சொல்றாரு. உழுதுண்டு வாழ்றா அவன் தான் அசல் பாயிண்ட். இந்தியாவினுடைய உயிர் நாடி விவசாயங்கிறான். ஆனால் யாரும் பொழைக்கிற தயாரா இல்லை. ஐடிக்கு ஓடுறான், அங்கே ஓடுறான். ஆனால் விவசாயம் தான் முக்கியம், உயிர் நாடிங்கிறது உலகமே ஒப்புக்கொள்கிற உண்மை அது. ஆனால் அந்த விவசாயி அவனுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கான மதிப்பே இல்லை. அவனுக்கு கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறான், வாணியம் கொடுக்குறான், அதை கொடுக்குறான். இவ்வளவும் ஒரு விதையை விதைக்கணும்னா கூட கடன் வாங்கி தான் கவர்மெண்ட்டில் பேங்க்கில் கடன் வாங்கி தான் முளைக்க வைக்கிறான். அது அன்னையிலேருந்து அப்படி தான் போல. அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் என்ன சொல்கிறான்? இன்னால் கடைசியாக விவசாயம் பண்ணாருங்க. தண்ணி திடீர்னு பார்த்து கடுமையான மழை பெஞ்சிருச்சு, புயல் வந்துருச்சு, தண்ணியில் மூழ்கி ஊறி போச்சு. என்ன ஆகும்? செடியெல்லாம் வீணா போகும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இவன் எதிர்பார்த்தது ஒன்று, கிடைச்சது வேறு மாறின போயிடுச்சு. கடைசி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன செய்வான்? அச்சோ எல்லாம் போயிடுச்சே. கடைசியாக இவன் கடனாளியா, விவசாயி கடன் தள்ளுபடின்னு என்னைக்கு அறிவு செய்வாங்களோ அது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்னால் முகுரமூன். கடைசியாக இந்த விவசாயம் இவன் நினைச்ச மாதிரி இல்லாமல் போயிட்டா, ஆஹா நான் கடனாளியா போயிட்டேனேன்னு வருத்தப்படுவானா.
பல்நகனு மஹ்ரூமூன், நான் போட்டதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே, எல்லாவற்றையும் இழந்து விட்டானேன்னு வருத்தப்படுவார்கள். அப்போ விவசாயி விதைய போட்டதுலேருந்து சரியாக வெளியில் வர்ற வரைக்கும் அவரால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. உங்களுடைய ஆன்மீக தந்தை அவங்க விவசாயம் பண்ணாங்க 2 வருஷம். அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு ஒரு அட்வான்ஸ் பணம் கட்டிட்டு குதிரைவாளி நெல் போடலான்னு நான் போட்டேன்ப்பா. குதிரைவாளி நெல்லுன்னா குதிரைவாளி அரிசி பாருங்க, அது ரொம்ப காஸ்ட்லி. அப்போது இதை போட்டால் 6 மாதம் நமக்கு டைம் இருக்குது. 6 மாதத்தில் ஹஜ்ஜுக்கு அப்போல்லாம் பாம்பேயில் கப்பல் வழியாக போகிறது. அப்போ 6 மாதத்தில் இது வளர்ந்து அறுவடை செஞ்சால் நம்ம சூப்பராக நம்ம ஹஜ்ஜுக்கு ப்ராப்பர் நம்ம ப்ரிப்பேர்லையே ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு 3 பேருக்கு ஹஜ்ஜுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு விவசாயத்துக்காக குதிரைவாளி நெல் போட்டால் நிறைய காசு வரும்னு போட்டோம்மா சொன்னாங்க. போட்டு வளர்ந்துருச்சு. கடன்னு எந்த அளவுக்குன்னா ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. ஆனால் என்ன தெரியுங்களா, ஒரு கதிர் கூட வரல. வளர்ந்துருச்சு, செடி வளர்ந்ததே தவிர அதில் ஒவ்வொன்றையுமே நெல் வளரணும்ல, கதிர் வரணும்ல. கதிர் வந்தால் தானே அதில் அரிசி இருக்கும், அந்த தானியம் இருக்கும். அப்போது கதிர் ஒன்று கூட வராமல் வெறும் உயரமாக வளர்ந்துருச்சு. கடைசியாக என்ன செய்ய முடியும், அதை அறுக்கிறதுக்கு கூட கூலி கொடுக்க முடியாது. ஆடு மாடுகளையா விட்டு மேய சொல்லுவாங்க. விவசாயிகள் அப்படி தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஆச்சு எனக்கு கதை. விவசாயிகள் எவ்வாறு பொய்ப்பித்து போய் விடுவார்கள் என்பதை என் வாழ்க்கையில் அனுபவிச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது மாதிரி நமக்கு டவுனில் வாழ்கிறோம், வண்டியில் போகிறோம் வர்றோம், கடையில் ஷோரூமில் இப்படியே நம்ம லைஃப்பில் இருக்கிறனால விவசாயத்தை பற்றிய புரிதல் நமக்கு சில சமயங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் விவசாயம் என்பது ஒரு மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவை என்பதால் உணவு தேவையினுடைய முக்கிய அம்சமே விவசாயங்கிறனால அல்லாஹ் இந்த ஆயத்தில் அதை சொல்கிறான். விவசாயம் பண்றீங்களே நீங்க, அதை நீங்க பண்றீங்களா நான் பண்றேனான்னு கேள்வி கேட்கிறானே, அது ரொம்ப சவாலான வார்த்தை. எந்த விவசாயியுமே நான் பண்ணேன்னு வாயை திறக்க முடியாது. நான் உரம் போட்டேன்னு தான் சொல்ல முடியும், வேலியை அடைச்சேன்னு தான் சொல்ல முடியும், தண்ணியை ஊத்தணுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு பிறகு என்ன முளைக்கணும், எப்படி வளரணும், அதில் என்ன கிடைக்கும் ஒன்றுமே தெரியாது. இது புரியாத புதிரது. அல்லாஹுடைய ஏற்பாடு. ஒவ்வொரு செடியையும் நுணுக்கமாக அல்லாஹ் படைக்கிறாங்க. ஒவ்வொரு செடியிலையும் எந்த தன்மை வெளிப்பட வேண்டும் என்பது வரை அல்லாஹ் முடிவு பண்ணுறான். ஒரு செடியில் இருக்கிற தன்மை இன்னொரு செடி கிடையாது. இப்போ மஞ்சள் காம்பளம் வந்தோடனே கீழா நல்லி செடியை போய் அதை இலையை சாப்பிடணும்னு அந்த மூலிகையை நமக்கு தெரியாமலே போயிருந்தா, அப்போ ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு குணத்தை ஒவ்வொரு செடிக்குள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஒவ்வொரு இலைக்குள்ளும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த உணர்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தான் குர்ஆனிலே பேசப்படுகிற ஒரு முக்கியமான இறைநேச பெருந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இப்போ மருத்துவ நோய் மா அன்சலல்லாஹுதான் இல்ல அன்சலல்லாஹு ஷிஃபான், நோய் வர்றதுக்கு முன்னால் அதுக்கு ஷிஃபாவை அல்லாஹ் இறக்கி வைத்து விடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால எந்த நோய்க்கு எந்த மருந்துனே தெரியாம இருந்தா ஆய்வு மேற்கொண்டு தான் ஒன்றை செய்ய முடியும்னா அதில் எத்தனை பேர் மூத்தா போயிடுவாங்களே. இந்த கரோனா காலத்தில் இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற எவ்வளோ பேரும் மூத்தா போனாங்க, அந்த கதையாக போயிடும். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுக்காகவே அல்லாஹ் தேர்வு செய்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தஃப்சீரில் எழுதுறாங்க, ஒவ்வொரு மரத்துக்கு முன்னாடி போய் நிற்பாங்களாம், ஒவ்வொரு செடி முன்னால் போய் நிற்பாங்களாம். உன்னை எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான்னு கேள்வி கேட்பாங்க. உடனே சொல்லுமா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அந்த செடி, என்ன அல்லாஹ் இதுக்காக படைச்சிருக்கான், இந்த நோய்க்கு என்னை சாப்பிட்டா ஷிஃபாவை கொடுப்பேன், ஷிஃபாவை அல்லாஹ் என் மூலமாக தருவான். உன்னை ஒவ்வொரு கீழநெல்லி செடியை பார்த்து உன்னை எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான், என்ன மஞ்சக்காமலன்னு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் வந்தால் இதை நான் என்னை சாப்பிட்டா சரியாக போயிடும். இப்படி கற்பூரவல்லி இலை உன்னை எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான், என்ன சளி பிடிச்சா ஜலதோஷம் பிடிச்சா இது என்ன சாப்பிட்டாங்கன்னா அல்லாஹ் ஷிஃபாவை தருவான், அதுக்கு தான் என்ன அல்லாஹ் படைச்சிருக்கான். இப்படி ஒவ்வொன்றா சொல்லுவோம், அதெல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்குவாங்க. அப்படி குறிப்பு எடுத்ததை எல்லாம் சேர்த்து எழுதி வச்சாங்க திப்பே லுக்மானி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மருத்துவ குறிப்புகள். அதை வச்சுதான் இன்னைக்கு ஆயுர்வேதிக் யூனானி அதெல்லாம் இன்றைய மூலிகை மருந்துகள் எல்லாம் இப்போது தயாரிக்கப்படுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மருத்துவ குறிப்புகள் தான் என்று குர்ஆனுடைய விரிவுரையில் சொல்லப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு விதமான குணத்தை வைத்திருக்கிறார். சில செடிகள் உண்பதற்கானவை, சில செடிகள் நுகர்வதற்கானவை, சில செடிகள் பாதுகாப்புக்கானவை, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டிஃபரெண்ட்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே மாதிரி எல்லா செடியும் எல்லா இடத்துலையும் முளைக்காது இல்லையா. ஆப்பிளை கொண்டு வந்து இங்க போட்டா முளைக்குமா, மதீனாவில் இருக்கிற மண்ணில் இருக்கிற முளைக்க வேண்டிய பேரிச்சம்பழம் தூக்கி நம்ம கபரிஸ்தான் மண்ணிலையும் வீட்டு மண்ணிலையும் போட்டால் முளைக்குமா, முளைக்காது. அப்போ எந்த மண்ணில் எது முளைக்கணுங்கிற வரைக்கும் அல்லாஹ் ப்ராப்பராக முடிவு பண்ணுறான். அப்போ எவ்வளவு கவனமான நுட்பமான படைப்பு அது. இன்னும் ஒரு படி ஞானவான்கள் சொல்கிறாங்க, இப்போ மல்லிகைப்பூ செடி ஜாஸ்மின் பாருங்க, நுகரும் எவ்வளவு வாசனை, பச்சை அப்பா என்ன வாசனை நம்ம சொல்கிறோமே, அது கீழே இருந்து வளருதுங்க.
வளருது. அது வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடியாகி அதுக்கு பிறகு தண்டு, அதுக்கு பிறகு கீழே மொட்டு வந்து கடைசியாக அது வெடிக்குது. இப்போது ஜாஸ்மின் அந்த மல்லிகை பூவை நுகர்ந்து பார்த்தா எவ்வளோ வாசனை வருது. அந்த இலையை பிச்சு மோந்து பாருங்க, அந்த வாசனை கிடையாது. கிளைய பிச்சு பாருங்க, அங்கே அது வாசனை கிடையாது. தண்டுல வாசனை இருக்கா? இல்லை. வேர்ல வாசனை இருக்கா? இல்லை. அந்த மொட்டா வளர்ந்துருக்கும் போது வாசனையா? இல்லை. அது லேசா வெடிச்ச உடனே ஒரு வாசனை வருது பாருங்க. அந்த வாசனை எங்கிருந்து வந்துச்சுங்க? தண்ணிக்கு சம்பந்தம் இருக்கா? வேருக்கு சம்பந்தம் இருக்கா? கிளைக்கு சம்பந்தம் இருக்கா? அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் சம்பந்தம் இல்லை. அவனுக்கு மட்டுமே இதில் தொடர்பு இருக்கிறது. அப்போ இது இது ஒரு மல்லிகை பூவுக்கு மட்டுமானது அல்ல. எந்த உயிரினமாக இருந்தாலும், எந்த செடி கொடியாக இருந்தாலும் அதை மிக நுட்பமாக அல்லாஹ் படைக்கிறான். அதெல்லாம் கவனிச்சு பார்த்தா கடைசியில் சுப்ஹானல்லாஹ் அப்படி நம்மளை அறியாமல் அவுட் ஆஃப் ஆர்டராகி நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கானே. ஒரு மாதுளம் பழத்தை எடுத்துக்கங்க, மாதுளம் பழத்தை ஓப்பன் பண்ணி பாருங்க, எவ்வளவு அழகா 1 by 1 முத்து முத்தா அடுக்கி வச்சு, சின்ன கேப்பு கூட கிடையாது, ஒரு சின்ன கேப்பு கூட கிடையாது. அழகா ஒரு சின்ன லேயர் வச்சு இந்த பக்கம் இவங்களுக்கு கொஞ்சம், அங்கிட்டு கொஞ்சம், அப்படி கொஞ்சம், எவ்வளவு நுட்பமாய் யாராவது அடுக்கி வச்சு வாய்ப்பு இருக்கா? யோசிக்க கூட. நம்ம வாங்கினோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, இஃப்தார் நோம்பு திறந்தோமான்னு போயிடும் நம்ம. ஆனால் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா ஒரு மாதுளம் பழத்துக்கு எவ்வளவு கவனிக்கிறான், எவ்வளவு நுட்பமா. ஒரு உடைச்சோம்னா கேப்பே இருக்காதுங்க, ஒரு சின்ன புள்ளி புள்ளியா, அது சின்ன கேப் கூட இல்லாத அளவுக்கு அல்லாஹ் படைக்கிறானே. இது மாதுளம் பழத்திற்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கிற ஒவ்வொரு செடி கொடிகளுக்குமான ஒரு நுட்பமான ஒரு ஆற்றலை அல்லாஹ் அதில் தந்திருக்கிறான். அதற்கு ஒரு உணர்வையும் தந்திருக்கிறான். அதை நாம் கவனிக்க. தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி இருக்குங்க, அது எது பட்டாலும் குச்சி வச்சால் மனுஷன் கை வச்சா மட்டும் சுருங்குது. யார் என் மேலே மனுஷன் கை வச்சான்னு யார் சொன்னா அதுக்கு? அப்போ அந்த உணர்வையும் அறிவையும் தருவது யார்? பாகர் கொடி வருதுங்க, ஒரு குச்சியோ கவுரை கட்டி வச்சிருவாங்க, அது அப்படியே லைனாக போகுது. எனக்காகத்தான் கட்டி வச்சிருக்காங்கன்னு யார் சொல்லி கொடுத்தா? அது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போன்னு யார் சொல்கிறா? அப்போ எவ்வளவு தூரம் நம்ம பார்க்குற பார்வை அல்ல, செடி கொடியை அல்லாஹு தஆலா நேரடி கண்காணிப்பில் தான் அதை ஒவ்வொன்றையும் வளர வைக்கிறான் என்பதற்கான ஆதாரங்கள் இவைகள். இதை கவனித்து பார்த்தாலே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு கன்ஃபார்மாக நம்பிடுவான். மறுமை ஒன்று இருக்குங்கிறத கன்ஃபார்மாக நம்பியே தீரணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துடுவான். அதனால தான் அல்லாஹ் 2வது ஆதாரமாக அல்லாஹ் படைக்குதல் என்ற தலைப்புக்கு பிறகு விவசாயத்தை முற்படுத்தி சொல்றான். நீங்க விவசாயம் பண்ற உழுது படிக்கிறத பார்த்தீங்களா? நீங்க விவசாயம் பண்றீங்களா? நான் விவசாயம் பண்றேன்னா, லவ் நஷா, நாம் நாடினால், லஜஅல்நாஹு ஹுதாமன். இப்போ நம்ம சொன்னமே குதிரைவாளி நெல்லுக்கான மாதிரி தான், லஜஅல்நாஹு ஹுதாமன், வெறும் வைக்கோலாக சருகாக நம்ம ஆக்கி விடுவோம். ஃபதல்தும் தஃபக்கூன், அப்புறம் கையை பிசைஞ்சு ஆகா இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, நீங்க வருத்தப்படுவீங்க, கை சேதப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. இன்னா லமுகரமூன், இதுக்காக வர அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கிலாம் விவசாயம் பண்ணனே, நான் கடனாளியா போயிட்டனே அப்படின்னு சொல்லுவாங்களா விவசாயிகள். பல் நஹனு மஹ்ரூமூன், நாம் எல்லாத்தையும் இழந்துட்டோம், பலன் இல்லாமல் போயிட்டோம் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இந்த சூரத்துல் வாக்கியாவினுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வின் வல்லமையை, அவனுடைய அந்த அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி இருக்கு பாருங்க, அதை அல்லாஹ் கைகளில் மட்டும்தான் வைத்திருக்கிறான். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கற்பித்து தருகிறான் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் அதை உணரக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.